திருச்சியில் பேக்கரி கடை ஒன்றில் ரூபாய் நாணயங்கள் என்று கூறி உப்பு மூட்டையை கொடுத்து நூதன முறையில் 18,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள ரயில்வே சாலையில் ரஹ்மான் என்பவர் சொந்தமாக பேக்கரி வைத்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த கடைக்கு வந்த ஒருவர் தன்னிடம் 18,000 ரூபாய் அளவிற்கு நாணயங்கள் சில்லறையாக இருப்பதாக கூறியுள்ளார். இதையடுத்து கடையில் பணிபுரியும் ஊழியர் சிவா நாணய மூட்டையை பெற்றுக்கொண்டு 18,000 ரூபாயை வழங்கியுள்ளார். இந்நிலையில் இன்று சில்லறை தேவைப்பட்ட நிலையில் அந்த மூட்டையை பிரித்து பார்த்த கடைக்காரர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அதற்குள் நாணயத்திற்கு பதில் 50 கிலோ எடை கொண்ட உப்பு பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து கடையில் உள்ள சிசிடிவியை சோதனை செய்தபோது அன்றைய தினம் உப்பு மூட்டையை கொடுத்து மோசடி செய்தவர் அமர்ந்திருந்தது பதிவாகியுள்ளது. இதுகுறித்து போலீசார் புகார் அளித்தும் சிசிடிவி காட்சியை வைத்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற செய்வதாக கூறி பணம் வசூலித்து மோசடி செய்ததாக எழுந்த புகார் குறித்து நடவடிக்கை எடுக்காத கேளம்பாக்கம் காவல் ஆய்வாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கம் பகுதியில் திரிபுராவைச் சேர்ந்த மண்தீபன் என்பவரின் மகன் தீபன் நாத் வசித்து வருகிறார். அவரது உறவுக்கார பெண்ணை நீட் தேர்வில் தேர்ச்சி பெற வைப்பதாக கூறி அதே குடியிருப்பில் வசிக்கும் பீகாரைச் சேர்ந்த அசத்துல்லா என்பவர் 15 லட்சம் ரூபாய் கேட்டுள்ளார். எனினும் அந்த மாணவி சொந்த முயற்சியால் தேர்ச்சி பெற்று நேபாளத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் படித்து வருகிறார். ஆனால் தன்னால் தான் தேர்ச்சி பெற்றார் என்று கூறி மருத்துவக் கல்லூரியில் நன்கொடை வழங்குவதற்காக 15 லட்சம் ரூபாயை வழங்குமாறு தீபன் நாத்திடம் அசத்துல்லா கோரிக்கை விடுத்தார். இதனை நம்பி 9,50,000 ரூபாய் பணத்தையும் 5 லட்சத்திற்கான காசோலையையும் அவர் வழங்கினார். ஆனால் மருத்துவக் கல்லூரியில் நன்கொடை எதுவும் இல்லை என்பது தெரியவந்தது. எனினும் 6,70,000 ரூபாய் பணம் வழங்குமாறு தீபன் நாத்தை போலீசார் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தீபன் நாத் அளித்த புகார் குறித்து கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த செங்கல்பட்டு நீதிமன்றம் புகார் குறித்து விசாரணை நடத்த மாமல்லபுரம் டிஎஸ்பிக்கு உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் அசத்துல்லா, அவரது நண்பர்கள் மற்றும் கேளம்பாக்கம் காவல் ஆய்வாளர் பாண்டி, உதவி ஆய்வாளர் ராஜ்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.